உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எபிரேயர் 6:14, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. நான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்கிட்ட வளர்ச்சி இருக்காதுன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் என்னால் எழுந்து வர முடியாது, முன்னேற முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னை என் கடன் அமுக்குது, என் வியாதி என்னை அமுக்குது, என் பிரச்சனைகள் எல்லாம் என்னை அமுக்குது, எல்லாம் தலை மேலே ஏறி நிற்குதுங்க. நான் எங்கேருந்து முன்னேறது? அவ்வளோதான், என் வளர்ச்சிலாம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறீங்களா? எதுவும் உங்களை அமுக்க முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறார், அதுவும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாங்க, உத்தரவாதம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இவ்வளோதான் இருக்கிறத வச்சு, இவ்வளோதான் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளோதான் தேவன் கொடுத்தது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முன்னேற்றம் இருக்கும், முன்னேறுவீங்க, உங்களுடைய வளர்ச்சி நின்று விடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதினால் நீங்கள் நல்லா பெருகவே பெருகுவீங்க. இனிமே அவ்வளோதான், என்ன பண்ணுறது, முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறீங்களே? ஒரு நாள் நகோமி அவள் சொந்த ஊருக்கு போயிட்டு அவள் அப்படி தான் அந்த ஊர் மக்களை பார்த்து பேசினான். என் வாழ்க்கையில் இனிமே எதுவும் நல்லது நடக்காது அப்படின்னு ஊரையே கூட்டி சொல்கிறாங்க. நான் அதனால தான் சாக்லேட்லாம் என்னால் வாங்கிட்டு வர முடியல, ஏன்னா தேவன் எனக்கு கொடுத்தது வெறும் கசப்பு தான். அதனால தான் நான் உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வர முடியல. நான் ஃபாரினுக்கு தான் போயிருந்தேன், ஆனால் என்னால் சாக்லேட் வாங்கிட்டு வர முடியல. தேவன் எனக்குன்னு எதுவும் செய்யலை, என் வாழ்க்கை அவ்வளோந்தான், எனக்கு என் வாழ்க்கையில் நல்லதுலாம் எதுவும் நடக்காது சொல்லிட்டு கொஞ்ச நாள்லையே என்ன பண்ணான்னா, தன்னுடைய மருமகளுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கார்டு கொடுக்க ஆரம்பித்தான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்கள் வீட்டில் நல்லதே நடக்காது சொன்னவ தேவன் ஆசீர்வச்சிட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுவுமே முடியாது, உங்கள் வளர்ச்சி முடியாது, உங்கள் முன்னேற்றம் முடியாது. தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருப்பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய வளர்ச்சி எதுவும் நிற்கலை, நீங்கள் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அதனால் உங்கள் பிள்ளைங்க முன்னேறுவாங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தள்ளும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனுஷனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம், அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் நிற்கிறோம். நீங்கள் 3வது தடவை இந்த பூமியிலேயே தங்கி 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.